குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து டவ் 30, S&P 500, நாஸ்டாக் கம்போசிட்லாம் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. டவ் 30 181, S&P 47, நாஸ்டாக் கம்போசிட் நல்லா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு 342 அப்படின்னு. இந்த 3 தான் நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்க்காதது. FTSE எல்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. CAC 40 பாசிட்டிவு, DAX 179 பாசிட்டிவில் இருக்குது. ஓகேங்களா. பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 81.21 அந்த டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஃப்யூச்சர். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் 84.40 அதில் இருந்து அந்த டாலர்லேருந்து இறங்கி 82.21. பத்தாவதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் US மார்க்கெட்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ வரையும் ஒரு குட் நியூஸ், அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தான் இங்கே ஷோ பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 24,721, அதாவது ஒரு 80 பாயிண்ட்டு இப்போதைக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம முடிஞ்சிருக்கிறது வந்து 24,570. ஸோ மார்க்கெட் அப்போ ஒரு 50லேருந்து 70 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது இங்கே நமக்கு நல்லா தெரியுது. அப்போ திங்கட்கிழமை நிஃப்டி 50, சென்செக்ஸு இது எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கேப் அப் வருமானு கேட்டால் கேப் அப்க்கான வாய்ப்பு இப்போ வரையும் இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இருக்குது. கேப் டவுன் வருமா அப்படின்னு கேட்டால் கேப் டவுனுக்கான டேட்டா இப்போ வரையும் இல்லை. மேபி இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி இன்னும் ஒரு 18 மணி நேரம் டைம் இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஸோ மாற்றங்கள் எது வேணால் வரலாம். மாற்றம் எதில் வந்தால், குளோபல் மார்க்கெட்டில், அப்புறம் காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய US அந்த ஃப்யூச்சர்ஸில், அப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங்கில், இதில் ஏதாவது மார்க்கெட்டில் வேரியேஷன் வந்தால் நம்ம கிஃப்ட் நிஃப்டியை அதை ஷோ பண்ணோம் காலையில் 6:30 மணிக்கு மேலே. ஸோ அப்போ தான் நமக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரியும். இப்போ வரைக்கும் எந்த வீக்னஸும் மார்க்கெட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு குளோபல் கியூஸை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா மார்க்கெட்டெல்லாம் லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் எல்லாமே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதோட நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் இப்போ பார்த்தோம், ஒரு 78 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகியும் இருக்குது. அப்போ மண்டே வந்து ஓப்பனிங் நல்ல சிக்னல் கொடுத்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் தற்போதைய சூழலில் நிஃப்டி 50 கேப் அப் ஓப்பனிங் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே கண்டி கேப் டவுன் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது டேட்டா வச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் ஓப்பனிங் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் முழு நாளும் பாசிட்டிவ்லேயே மேலேயே போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட்டு கேப் அப் ஓப்பனிங் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை FISம் DISம் 2 பேரும் பையிங் சைடில் தான் இருக்காங்க. டேட்டாவை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் மார்க்கெட் டவுன் ஆகி முடிஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? பெரிய இன்ஸ்டிடியூஷன் வாங்கினாலும் சில ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு கீழே இறங்குச்சுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்தால் செக்டார் ரொட்டேஷன் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத லாஸ்ட் வெள்ளிக்கிழமை நமக்கு ஷோ பண்ணுது. முக்கியமாக பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை பெரிய வீக்னஸ் காட்டியிருக்கு. பேங்க் நிஃப்டி பலமாக இருந்ததுனாவே என்ன ஆகும், நிஃப்டி 50 எல்லாமே கீழே தான் விழும். இந்த RBI ரேட் வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண இருக்கிறதுனால அந்த மார்ஜின் க்ரோத் பற்றிய சில கவலை மார்க்கெட்டில் இன்னமும் இருக்குது. அதனால் பேங்க் செக்டார் மீது செல்லிங் ப்ரெஷர் வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னமும் தோணுது. அது மண்டேயில் தான் டிசைட் பண்ணணும். இப்போ க்ரூட் ஆயில் விலை வந்து 82 இருக்கும்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பெரிய லெவலில் வீக்னஸ் காட்டாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் மண்டே பேங்க் நிஃப்டி வீக்னஸ் அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிஃப்டி 50 கீழே தான் இழுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ க்ரூட் ஆயிலை பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் வந்து 84.40 டாலர் போயிருக்கு. இப்போ 82.21 அந்த டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. இந்த சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் தொடர்பான பதட்டம் மீண்டும் அதிகரித்ததுனால தான் இந்த ஆயில் ப்ரைஸ் சடார்னு இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுமோ அப்படின்ற மாதிரி பயம் சந்தையில் இருக்கிறதுனால பிரெண்ட் க்ரூட் ஆயில் வேகமாக உயர்ந்துச்சு வெள்ளிக்கிழமை. இந்த பதட்டம் இன்னும்
அதிகரித்தா க்ரூட் ஆயில் விலை மண்டே காலையில் ஓப்பன் ஆகும்போது 85 86 எல்லாம் போச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த 75 பாயிண்ட் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் குறையும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியா வந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி. அதனால் இம்போர்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆகும், ரூபா மேலே ப்ரெஷர் வரும், இன்ஃப்ளேஷன் கவலை வரும், பேங்கிங், ஆட்டோ, ஏவியேஷன் இந்த மாதிரி செக்டார்ஸில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை உருவாக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுன்னா எஃப்ஐஎஸ் பையிங்கில் அந்த மோட்லேருந்து செல்லிங் மோடில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் எதிராக அப்படின்னு கேட்டால் இந்த க்ரூட் ஆயில் தான். ஸோ மண்டேக்கான பாசிபிலிட்டியான சினாரியோ நான் 3 வகையாக பிரிச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ், அதாவது கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் பாயிண்ட்டு. க்ரூட் ஆயில் விலையும் $2 கீழே குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் எந்த விதமான ஷாக் நியூஸும் இல்லை. அப்போது நிஃப்டி 50 கேப் அப் ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% கேப் அப் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது எவ்வளோ பாயிண்ட் இருக்கும்? ஒரு 50லேருந்து ஒரு 100க்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேன். ஓகேங்களா? இது கேப் அப் மட்டும்தான். கேப் அப் வந்துட்டோம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு கேப் அப் வாய்ப்புகள் 70% இருக்குதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது சினாரியோ நியூட்ரலாக ஓப்பன் ஆகலாம், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் இப்போ 82.24ன்னு இருக்குது. அது மண்டே காலையில் ஓப்பன் ஆகும்போது இன்றைக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலே, இல்லை அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இன்னைக்குள்ளே அப்படின்னா, அப்போ அது $85 போச்சுன்னா பெரிய கேப் அப் 50லேருந்து 100 நான் சொன்னது அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நியூட்ரலாக ஒரு 10லேருந்து 20க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃப்ளாட் வித்து மைல்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா அந்த ப்ராஃபிட், அது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்காக ஓப்பன் ஆன உடனே செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் எப்போவுமே நம்ம அந்த கேப் அப்பை ட்ராப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி நம்ம மாட்டிக்காமல் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது செகண்ட் சினாரியோ, நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. மூணாவது சினாரியோ சர்ப்ரைஸ் கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நியூஸஸ் அப்படின்றது எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். மார்க்கெட்டில் இப்போ வரையும் டேட்டாவை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் அப்படின்றது நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ மார்க்கெட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் ஒரு சர்ப்ரைஸ் கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது சர்ப்ரைஸ் கேப் டவுன் வர்றதுக்கான ப்ராப்ளம் எங்கே இருக்குது? யூஎஸ் ஈரான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஆயில் விலை ஏறிச்சுன்னா சர்ப்ரைஸ் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரிய லெவலில் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி சர்ப்ரைஸாக வந்தால் ஒரு 50லேருந்து ஒரு 30லேருந்து 50 பாயிண்ட்டுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். என்னுடைய ஓவரால் வியூ பார்த்தோம்னா, குளோபல் சென்டிமெண்ட்டை பார்க்கும்போது, பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்க்கும்போது, நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது பாசிட்டிவிட்டி ஓப்பனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி சப்போஸ் வீக்னஸ் ஆச்சுன்னா இந்த கேப் அப் வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கையில் இருக்க மிகப்பெரிய 2 ஆயுதம் எது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வீக்னஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் இறங்கும், க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் இறங்கும். இந்த 2 பெரிய ஆயுதங்கள் நம்ம மார்க்கெட்டில் இறக்கிறதுக்கான வலிமை கொண்ட ஆயுதங்கள். ஓகேங்களா? அதனால் மண்டே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஓப்பனிங் ஒரு புல்லிஷாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் வந்து அந்த புல்லிஷ் வந்து ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் வரையும் போகலாம். பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் நல்ல மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் மூவ் கொடுக்கல, ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வெள்ளிக்கிழமை பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் நாளைக்கும் தொடருச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் வரும் நிஃப்டி 50. ஸோ மண்டேயில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுது ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour பார்க்கணும். பிரெண்ட் க்ரூட் ஆயில் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த 2த்தையும் பார்க்க தெரிஞ்சால் மார்க்கெட்டில் அடுத்த டைரெக்ஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான
ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணோம்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இப்போதைக்கான நிலவரம். நம்ம ரூபாயோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். 95.200 அது அங்கேயே தான் இருக்குது. நான் கண்டினியூஸாக 3 நாளாக அந்த 95.200, 95.242, 95.257 ஸோ இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்கு கோல்டும் ஒரு உதாரணம். அதை வச்சு பார்த்தா நமக்கு மண்டே சென்செக்ஸில் எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது சென்செக்ஸில் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 78,499, 78,500ன்னே வைங்களேன். ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்படி கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,784, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 79,005, 79,005 ஆமாம், அதையும் உடைக்குது அப்படின்னா 79,209. இந்த 3 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் ஒரு சின்ன மாற்றம், ரெசிஸ்டண்ட்டு இங்கே இருக்குது 78,963, 79,150, அது மாற்றாமல் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,784, செகண்டு 78,963, தேர்டு 79,150. இந்த 4 நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் உடைச்சி மார்க்கெட் போகுதுன்னா 79,360. ஏன்னா எஃப்ஐஸும் டிஐஸும் பையிங்கில் இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் 4 ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஒரு வேளை ஒரு சர்ப்ரைஸ் கேப் டவுன் வரும் அப்படின்னு சொன்னால அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 78,303 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சா இந்த கேப் இருக்குது 78,013, இது செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைக்குது அப்படின்னா 77,808. இவ்வளோலாம் வருமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. வந்தால் இந்த கேப் வரையும் வேணும்னா வரலாம் 78,013. அதுக்கு மேலே மார்க்கெட் வராது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் அது ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிருக்குது வந்து 24,570 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங்கும் போது 24,602, அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது. இதை உடைச்சிதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 24,656, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 24,705. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நம்ம நிஃப்டி 50க்கு ஓகே. நிஃப்டி 50ல் ஓஐ சார்ட்டில் பார்த்தோம்னா அதில் 24,600 அப்படின்றது 1,20,00,000 கிட்ட இருக்குது. இது 76 லட்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 24,700 1 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஆஃப் மோடில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரன் ஆகும்போது இதோட இந்த ஓஐ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரையும் 24,600ன்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இங்கே சார்ட்டில் காட்டுது. அதை விட்டுட்டா அடுத்து 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பெட்டராக தான் இருக்குது. ஆனால் 24,700 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் 24,700 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இங்கே டேட்டா ஷோ பண்ணுது. ஓகேங்களா? அதனால் இந்த 3 ரெசிஸ்டன்ட் நான் போட்டிருக்கேன். இல்லை ஒரு சர்ப்ரைஸ் கேப் டவுன் வரும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 24,504, இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் மார்க்கெட் உடைக்குதுன்னா 24,447, அதையும் மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா 24,393, இது 3வது சப்போர்ட். 3வது சப்போர்ட்லாம் மார்க்கெட் வருமா அப்படின்றது தெரியல. நாளைக்கு நடக்கக்கூடிய குளோபல் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதெல்லாம் நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட் இந்த கேப்பை கூட ஃபில் பண்ணலாம். 24,393. எஃப்ஐஸ் பெரிய லெவலில் பையிங்கும் பண்ணல வெள்ளிக்கிழமை. சும்மா ஒரு 300 கோடிக்கு கீழே தான் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. டிஐஸும் ஒரு 300 கோடியோ 400 கோடியோ தான் பை பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் மார்க்கெட் இறங்கியிருக்குன்னா மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு வீக்னஸாக இருந்தது. அதனால தான் இப்போ இருக்கிற இந்தியா விக்ஸ் பார்த்தா 12.16. ஸோ அது அதே 12லேயே தான் இருக்குது. ஸோ இதுதான்
மார்க்கெட்டில் இப்படி தான் நாளைக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டிசைட் பண்ண போகிறது இந்த Brent க்ரூட் ஆயில் தான். இந்த Brent க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். குறைஞ்சிடுச்சுன்னா பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மார்க்கெட்டில் பெரிய லெவலில் டென்ஷன் ஆகக்கூடிய லெவலில் இன்னும் எந்த ஒரு நியூஸும் வரல செய்தியில். மேபி வந்தால் ஒரு சர்ப்ரைஸ் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா பண இழப்பு அபாயம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான நேரத்தில் அதுவும் ஒரு ஐடிஎம்மாக ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடிஎம்மை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நான் முழுமையாக நம்பக்கூடியவன். அதனால் உங்களுக்கும் அதையே தான் சொல்கிறேன். நம்ம நாளைக்கு மண்டேல இன்ட்ராடேயில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.